அது சரியா ஜூன் 22 அன்னைக்கு இருட்டு மெல்ல மெல்லமா விலகி சூரியன் உதயமாக ஆரம்பிச்சிட்டு இருந்துச்சு. இந்தியாவுடைய சிலிகான் வேலி அப்படின்னு பெருமையா சொல்லப்படுற நம்முடைய பெங்களூர் சிட்டி. ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலுமே ஓயாத டிராபிக் சத்தம், இன்னொரு பக்கம் ஐடி கம்பெனிஸ் உடைய பரபரப்பு அப்படின்னு அந்த பெங்களூர் சிட்டியுடைய ஈஸ்ட் சைட்ல ரொம்பவே அமைதியா இருக்கிற ஒரு ரெசிடென்சியல் ஏரியா தான் நெல்லூரஹள்ளி. அந்த அமைதியான ஏரியால இருக்கிற ஒரு வீட்டுல அன்னைக்கு காலையிலேயே ஒரு சின்ன விஷயத்தை பத்தி ரொம்பவே தீவிரமான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. சோமசுந்தரமுடைய மனைவியான முத்துலட்சுமி தன்னுடைய கணவன் கிட்ட, ஏங்க நம்மளுடைய பொண்ணு ஸ்வேதாவை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இன்னைக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சோமசுந்தரம் மற்றும் இந்த முத்துலட்சுமி தம்பதிக்கு மொத்தமா 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணான ஸ்வேதா காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல கம்பெனில ஜாப்ல இருந்தாங்க. 2வது பொண்ணான சுப்ரியா இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப முத்துலட்சுமி ஸ்வேதாவை பார்க்க போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சோமசுந்தரமும் சரி அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருந்துச்சு அப்படிங்கறதால 2வது பொண்ணான சுப்ரியாக்கும் அன்னைக்கு காலேஜ் இருந்துச்சு அப்படிங்கறதால தன்னுடைய மனைவி கிட்ட, நீ முதல்ல ஸ்வேதாவுடைய வீட்டுக்கு கிளம்பு, நானும் சுப்ரியாவும் ஈவினிங் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வச்சாரு. அண்ட் முத்துலட்சுமியும் ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஸ்வேதா தங்கி இருந்த சாய் கிரீன் அபார்ட்மெண்ட் உடைய ஒரு பிளாட்டுக்கு வந்து சேர்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவும் பொண்ணும் நேர்ல பார்த்ததுமே ரொம்பவே எமோஷனல் ஆகி 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அன்னைக்கு அம்மாவுடைய கையால சாப்பிட்டு ஸ்வேதா தன்னுடைய அம்மா கூட மணி கணக்கா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. அப்படியே நேரம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து நைட்டும் ஆக ஆரம்பிச்சது. முத்துலட்சுமி லிவிங் ரூம்ல இருந்த சோஃபால உட்காந்துட்டு அமைதியா டிவியை பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவுல வெளியில இருந்த வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சோமசுந்தரமும் சுப்ரியாவும் நேரா சாய் கிரீன் அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அப்படி வந்தவங்க ஸ்வேதா இருக்கிற அந்த பிளாட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறாங்க. பட் உள்ள இருந்து யாருமே கதவை திறக்கவே இல்லை. அப்ப டைமும் நைட் ஒரு 9 மணி இருக்கும். அந்த இடம் முழுக்கவே ஒரு வித நிசப்தம் நிறைஞ்சிருந்துச்சு. பிகாஸ் பக்கத்து பிளாட்ல இருந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய பர்சனல் டைமை தன்னுடைய ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த பிளாட் இருக்கிற அந்த வராண்டால எந்த ஒரு ஆள் நடமாட்டமுமே இல்லை. இப்போ அகைன் அவர் மறுபடியுமே காலிங் பெல் அடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பிளாட்டுடைய கதவு மெதுவா திறக்க ஆரம்பிக்குது. அப்பாவும் பொண்ணும் அப்படி இப்போ உள்ள போறாங்க. அப்படி அவங்க உள்ள போய் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு அந்த அபார்ட்மெண்ட்டுடைய 2வது மாடியுடைய படிக்கட்டு பகுதியில் இருந்து ஒரு பயங்கரமான அலறல் சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. சத்தத்தை கேட்டு பக்கத்து பிளாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கதவை திறந்துட்டு வெளியே ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடி வந்து பார்க்கும்போது அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுடைய வாழ்நாள்லயே மறக்க முடியாத ஒரு கொடூரமான காட்சியா இருந்துச்சு. அந்த படிக்கட்டுல தன்னுடைய உடம்பு முழுக்கவே கத்தி குத்து காயங்களோட அங்கிருந்த செவுத்தை பிடிச்சுக்கிட்டே ஒரு நபர் ரத்த வெள்ளத்துல தள்ளாடி தள்ளாடி அப்படியே ஊர்ந்து வந்துட்டு இருந்தாரு. அது வேற யாரும் இல்ல, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே நிம்மதியா சாதாரணமா அந்த வீட்டுக்குள்ள போன அதே சோமசுந்தரம் தான். அவரை பார்த்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க. ரொம்பவே பயத்தோட என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியாம ஒருவித குழப்பத்துல அவரை சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. அவரு தன்னுடைய உயிருக்கு போராடிட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கிற தன்னுடைய கைகளால சுத்தி நின்னவங்களுடைய கால்களை பிடிச்சு எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் உயிர் பிரியிற அந்த நிலைமையில அவரால் ஒரு வார்த்தை கூட தெளிவா பேச முடியல. இதை பார்த்து பயந்து போனங்கிருந்த மக்கள் ஒரு பக்கம் பதட்டத்தோட ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்க்கும் தகவல் சொல்லப்படுது. அடுத்த சில நிமிடங்கள்லயே ஆம்புலன்ஸோடைய சத்தமும் போலீஸ் ஜீப்புடைய சைரன் சத்தமும் அந்த அபார்ட்மெண்ட்டுடைய கேம்பஸ்குள்ள கேட்க ஆரம்பிக்குது. ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவரை பார்த்த உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காம பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மீதி இருந்த போலீஸ் எல்லாம் இவர் எந்த வீட்டுல இருந்து இப்படி தப்பிச்சு வந்தாரு அப்படின்னு தேடி நேரா அந்த 2வது மாடியில் இருக்கிற பிளாட்டை நோக்கி போக ஆரம்பிச்சாங்க. அப்படி அந்த பிளாட்டுடைய கதவை திறக்க போனப்ப அது லாக் ஆகாம ஓபனா தான் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அந்த கதவை மெதுவா தள்ளி உள்ள நுழைறாரு. ஆனா உள்ள போன அடுத்த செகண்ட் அவர் பார்த்த காட்சி அந்த ஆபீசரையே ஒரு நிமிஷம் அப்படியே உரைய வச்சிருச்சு. பிகாஸ் அந்த பிளாட்டுடைய லிவிங் ஏரியால இருந்த சோஃபா முழுக்கவே ரத்தம் செதறி கிடந்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த வீடு முழுக்கவே தண்ணியில மிளகா பொடி கலந்து தெளிக்கப்பட்டிருந்துச்சு. இதை பார்த்த போலீஸும் பயத்தோடவே அந்த வீடு முழுக்கவே தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க முதல்ல ஒரு ரூமை திறந்து உள்ள போய் பார்த்தப்ப 19 வயதான 2வது பொண்ணான சுப்ரியா ரொம்பவே கொடூரமான முறையில கத்தியால குத்தப்பட்டு அந்த ரூமுடைய டைல்ஸ் முழுக்கவே ரத்த குளமா மாறின நிலைமையில எந்த ஒரு அசைவுமே இல்லாம சடலமா கிடக்குறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன அப்பாவையும் சேர்த்து இப்ப 2 பேர் இந்த கொடூரமான குற்றத்திற்கு பலி ஆயிட்டாங்க அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருக்க. அடுத்ததா அந்த வீட்டுடைய பாத்ரூம்ல இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த பாத்ரூம்குள்ள 3வதா இன்னொரு சடலம் கிடைக்குது. அதை பார்த்த போலீஸ் எல்லாத்துக்குமே லிட்டரலா
கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஆமா எஸ்டிஏ, அந்த கொலை அவ்வளவு கொடூரமா இருந்துச்சு. அந்த பாத்ரூம்குள்ள அம்மா முத்துலட்சுமி கொடூரமான முறையில கழுத்து அறுக்கப்பட்டு உடம்புல கிட்டத்தட்ட 26 கத்தி குத்து காயங்களோட அந்த பாத்ரூம் முழுக்கவே ரத்த வெள்ளத்துல சடலமா கிடந்தாங்க. யோசிச்சு பாருங்க எஸ்டிஏ, ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்பவே அமைதியா சந்தோஷமா இருந்த ஒரு குடும்பம். பட் அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ள அப்படி என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு ப்ராசஸ் கூட பண்ண முடியாம அங்கிருந்த போலீஸ் எல்லாமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன சோமசுந்தரம் போற வழியிலேயே ஆம்புலன்ஸ்ல அதிகப்படியான ரத்தப்போக்கு காரணமா அவருடைய கடைசி மூச்சையும் அங்கேயே விட்டாரு. பட் அப்படி உயிர் பிரியிற அந்த கடைசி நொடியில அவரு ஒரு டையிங் டிக்ளரேஷனை கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, சார், என்னுடைய ஒய்ஃபையும் என்னுடைய சின்ன பொண்ணையும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க, அவ தான் எங்க எல்லாரையுமே கத்தியை வச்சு இப்படி கொடூரமா தாக்குனா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உயிரை விட்டுருக்காரு. சார், என்னோட ஒய்ஃபையும் என்னோட சின்ன பொண்ணையும் தயவு செஞ்சு காப்பாத்துங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான் சார். இந்த குடும்பத்தையே இவ்வளவு கொடூரமா காவு வாங்கின அந்த நபர் வேற யாரும் இல்லை எஸ்டிஏ. யாரை பார்க்கறதுக்காக அந்த குடும்பம் அவ்வளவு சந்தோஷமா வந்தாங்களோ அதே அந்த குடும்பத்துடைய மூத்த பொண்ணான ஸ்வேதா தான். என்ன ப்ரோ சொல்றீங்க? காலையில தன்னுடைய அம்மா கூட சிரிச்சு பேசிட்டு இருந்த பொண்ணு எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணல எஸ்டிஏ? எஸ், மொத்த பெங்களூரையுமே பரபரப்பா பேச வச்சிருக்கிற இந்த ட்ரிபிள் மர்டருக்கு பின்னாடி இருக்கிற கேள்விகளுக்கான பதில்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா சோமசுந்தரம் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் தான். பல மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸை போலவே இவருமே ரொம்பவே நல்லா படிச்சு ஒரு எம்என்சி கம்பெனில சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வேலைக்கு சேர்ந்தாரு. ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்காக தான் பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகுறாரு. ஆக்சுவலா எஸ்டிஏ, அப்பாவான சோமசுந்தரமும் அம்மாவான முத்துலட்சுமியும் தங்களுடைய பொண்ணுகளான ஸ்வேதா மற்றும் சுப்ரியா 2 பேர் மேலேயுமே அளவுக்கு அதிகமான பாசம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அந்த 2 பொண்ணுகளும் தங்களுடைய அப்பா அம்மா மேல ரொம்பவே பாசமா தான் இருந்தாங்க. வெளியில பாக்குற எல்லாத்துக்குமே இது ஒரு பெர்ஃபெக்டான ரொம்பவே சந்தோஷமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு தான் தோணும். மூத்த பொண்ணான ஸ்வேதா படிப்புல ரொம்பவே ஷார்ப்பான ஒரு ஆளு. பிடெக் முடிச்சுட்டு ஒரு எம்என்சி கம்பெனில ஒரு ஹை பேயிங் ஜாப்ல செலக்ட் ஆனாங்க. இப்படி எல்லாருமே சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது ஸ்வேதா ரொம்பவே அமைதியான ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட அவ ஏன் அன்னைக்கு இப்படி ஒரு கொடூரத்தை பண்ணணும்? இப்ப அந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளவு கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கிறதால போலீஸ் அந்த அபார்ட்மெண்ட் முழுவதையுமே பிளாக் பண்றாங்க. பக்கத்து ஃபிளாட்ல இருந்தவங்க எல்லாத்துக்கிட்டையுமே நெய்பர்ஸ் ஒவ்வொருத்தரா தீவிரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது அந்த அபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி கார்டு போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. சார், அந்த ஃபிளாட்ல ஸ்வேதா மேடம் மட்டும் தனியா தங்கல. கிட்டத்தட்ட 2 மாசமா அவங்களுடைய ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் அங்க தங்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த நபருடைய பெயர் கென்னத் அப்படின்னு முதல் தடவையா போலீஸ்க்கு தெரிய வருது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே அப்பாவுடைய அந்த டையிங் டிக்ளரேஷனை வச்சு ஸ்வேதா மட்டும்தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. பட் இந்த செக்யூரிட்டியுடைய வாக்குமூலத்துக்கு அப்புறமா ஸ்வேதா மட்டும் இல்ல, இந்த கிரைம்ல அவளுடைய ஹஸ்பண்டான கென்னத்தும் இன்வால்வ் ஆயிருக்கான் அப்படிங்கிறது போலீஸ்க்கு கிளியரா புரிய ஆரம்பிச்சது. ஃபாரன்சிக் டீம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே விடாம சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடும் பொழுது ரத்தம் படிஞ்ச 2 வெட்டு கத்திகள் அந்த வீட்டுல இருந்து கிடைக்குது. கூடவே ஒரு லேப்டாப்பும் கிடைக்குது. அப்பாவுடைய டையிங் டிக்ளரேஷன், செக்யூரிட்டியுடைய வாக்குமூலம், கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு போலீஸ் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸ்வேதாவும் கென்னத்தும் தான் பிரைம் சஸ்பெக்ட் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய சர்ச் ஆபரேஷனா ஆரம்பிக்கிறாங்க. சுத்தி இருக்கிற கர்நாடகா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அப்படின்னு அந்த ஏரியா முழுக்கவே தேடுறதுக்காக மொத்தமா 6 ஸ்பெஷல் டீம்ஸை போலீஸ் உருவாக்குறாங்க. அதுல ஒரு டீம் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் உடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து ஸ்வேதாவும் கென்னத்தும் அன்னைக்கு நைட்டு எப்ப எந்த வழியா அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனாங்க அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேமா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு டீம் சிட்டி முழுகவே இருக்கிற வேற சிசிடிவி கேமராஸ்ல அவங்க 2 பேரையுமே ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போலீஸ் ஒரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ் வச்சு அவங்கள வலை வீசி தேடிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஸ்வேதாவும் கென்னத்தும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா ஸ்ரீ? அவ்வளோ பெரிய கொடூரத்தை பண்ணிட்டு சிசிடிவி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுமே கொஞ்சம் கூட பதட்டமே இல்லாம ரொம்பவே அசால்ட்டா அந்த கேமராவுடைய முன்னாடியே நடந்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அங்கிருந்து ஒரு பைக் எடுத்துட்டு நேரா தமிழ்நாடு நோக்கி எஸ்கேப் ஆயிருக்காங்க. பட் அவங்க போயிட்டு இருக்கிற வழியில பெங்களூர்ல இருந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற திருவண்ணாமலை பக்கத்துல அவங்களுடைய பைக் சடனா ரிப்பேர் ஆகி நின்று இருக்கு. வேற வழி இல்லாம அந்த பைக் அப்படியே ரோட் சைட்ல விட்டுட்டு ஒரு பஸ்ல ஏறி நேரா பாண்டிச்சேரிக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் இவங்க 2 பேருமே ஒரு வெக்கேஷனுக்காக பாண்டிச்சேரி போயிருந்தாங்க. அதனால அந்த ஏரியா அவங்களுக்கு அத்துப்படியா இருந்திருக்கு. போலீஸுடைய கண்ணில் படாம தப்பிக்கிறதுக்கு இதை விட ஒரு சேஃபான பிளேஸ் இல்ல அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. பாண்டிச்சேரி போய் சேர்ந்ததுமே 2 பேருமே ஒன்னா சுத்தாம தனித்தனியா பிரிஞ்சு வேற வழியா போக ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் ஒன்னா இருந்தா போலீஸுடைய கண்ணில் ஈஸியா மாட்டிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளானா இருந்துச்சு. பட் இந்த பக்கம் போலீஸுடைய டெக்னிக்கல் சர்வேலன்ஸ் டீம் கால் ரெக்கார்ட்ஸ், மொபைல் டவர் லொகேஷன் இது எல்லாத்தையுமே வச்சு அவங்க 2 பேருமே பாண்டிச்சேரியில தான் இருக்காங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. முதல்ல ஜூன் 24 அன்னைக்கு பாண்டிச்சேரி ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்றாங்க. பட் கென்னத் மட்டும் அப்ப எஸ்கேப் ஆயிடுறான். ஸ்வேதாவை அரெஸ்ட் பண்ணி பெங்களூருக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இனி தப்பிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச ஸ்வேதா அந்த ஷாக்கிங்கான கன்ஃபெஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவளுடைய கன்ஃபெஷன்ல சொன்ன அந்த விஷயங்கள் இதுதான். உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருந்திருக்கலாம், ஸ்வேதா காலேஜ் படிச்சுட்டு இருந்தா அப்படின்னு தானே சொல்லியிருந்தீங்க, அவளுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லவே இல்லையே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். எஸ், ஸ்வேதா காலேஜ் படிச்சுட்டு இருந்த அந்த நேரத்துல தான் கென்னத் அவளுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ள வந்திருக்கான். அப்படி சந்திச்ச கொஞ்ச நாட்கள்லயே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்பவே சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பா மாற ஆரம்பிச்சது. பட் ஸ்வேதாவுடைய பேரண்ட்ஸ்க்கு இது சுத்தமாவே பிடிக்கல. அவங்க 2 பேருமே வேற கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால நோ சொல்றாங்க. பட் அவங்க கூட தான் வாழ்வேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்த ஸ்வேதா தன்னுடைய குடும்பத்தையே எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சு திடீர்னு ஒரு நாள் வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம ஒரு அபார்ட்மெண்ட்ல அவன் கூட லிவின்ல வாழ ஆரம்பிச்சிருக்கா. இத கேள்விப்பட்ட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. அவகிட்ட இதெல்லாமே தப்பு, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிருக்காங்க. பட் அவ இது எதையுமே காதுல வாங்கிக்காம கென்னத் மேல கண்மூடித்தனமான காதல வச்சிருந்தா. இதனாலேயே இவங்களுக்கும் குடும்பத்துக்கும் இடையில கொஞ்ச நாட்கள் பேச்சுவார்த்தையே இல்லாம போகுது. ஆக்சுவலா ஸ்வேதாவுடைய அப்பா என்ன நினைச்சார் அப்படின்னா, ஒரு நாள் தன்னுடைய பொண்ணு தான் பண்ணது தப்பு அப்படின்னு புரிஞ்சு தானாவே திரும்பி வந்துருவா அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. ஆனா எஸ்டிஐ இங்கதான் அவர் அசால்ட்டா விட்ட அந்த ஒரு சின்ன தப்பு பின்னாடி அவருடைய முழு குடும்பத்தையுமே சிதைக்க போகுது அப்படின்னு அவர் கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாரு. இப்ப அதே அபார்ட்மெண்ட்குள்ள ஸ்வேதாவும் கென்னத்தும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி கென்னத் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியரா இருந்தாலுமே அவனுக்கு ஒரு கிளவுட் கிச்சன் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. ஆனா அவன்கிட்ட அதுக்கு போதுமான காசு இல்லை. அவனோட இந்த பிளானுக்கு அவனுடைய குடும்பமும் ஒத்துக்கல. ஸோ அவன் ஸ்வேதாவுடைய ஃபுல் ஃபினான்சியல் சப்போர்ட்டை நம்பி தன்னுடைய பிசினஸ் கனவை வளர்க்க ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே பொண்ணு வீட்டை விட்டு சொல்லாம போயிட்டா அப்படின்னு மனசு உடைஞ்சிருந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு நாள் தலையில இடி விழுகிற மாதிரியான ஒரு பேங்க் நோட்டீஸ் அவங்களுடைய வீட்டுக்கு வந்துச்சு. அதை எடுத்து பார்த்தப்ப அப்பாவுடைய பேர்ல ஏறக்குறைய 30 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு பிரிண்ட் ஆகி இருந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சியான ஸ்வேதாவுடைய அப்பாவும் அம்மாவும் ஸ்வேதா கிட்ட நீ எங்க பேர்ல லோன் எடுத்த அப்படின்னு பதட்டமா கேக்குறாங்க. அப்பதான் அவளுடைய காதலனுடைய கிளவுட் கிச்சன் பிளானுக்காக இவ இப்படி ஒரு லோனை எடுத்திருக்க அப்படிங்கிற விஷயமே அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதோட நிக்கலஸ்டியே இஎம்ஐ நோட்டீஸ் தொடர்ந்து அவங்களுடைய வீட்டுக்கு வர ஆரம்பிக்குது. இப்ப இவ்வளோ பெரிய கடனை எப்படி கட்ட போற அப்படின்னு பேரண்ட்ஸ் 2 பேருமே அவகிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இந்த நிலைமையில கூட விஷயத்துடைய சீரியஸ்னஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஸ்வேதா தன்னுடைய குடும்ப சொத்துல தனக்கு சேர வேண்டிய பங்கை கேட்க ஆரம்பிக்கிறா. இதை கேட்டதுமே கோவத்துடைய உச்சிக்கே போன அப்பாவும் அம்மாவும் இனிமேல் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்ல, இந்த குடும்பத்துடைய சொத்துல இருந்து ஒரு பைசா கூட உனக்கு தர முடியாது அப்படின்னு ரொம்பவே கண்டிப்பா சொல்லிடுறாங்க. இதுல இருந்து நாட்களும் அப்படியே நகர ஆரம்பிக்குது. ஏற்கனவே குடும்ப சொத்து கிடைக்காது அப்படின்னு பெரிய ஏமாற்றத்துல இருந்து அவளுக்கு விதி அடுத்த ஒரு அடியை
கொடுக்க ஆரம்பிச்சது. ஆக்சுவலா ஒரு கட்டத்துல ஸ்வேதா மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தா. கென்னத் அவனுடைய வேலையை கம்ப்ளீட்டா விட்டுட்டு ஃபுல்லா அந்த ஸ்டார்ட் அப் பிளான்ல இறங்கி இருந்தான். ஸோ அவங்க 2 பேருக்குமே இவளுடைய சேலரி மட்டும்தான் ஒரே ஒரு ஃபினான்சியல் ரிலீஃபா இருந்துச்சு. பட் திடீர்னு ஒரு நாள் அவளுடைய வேலையும் அவளை விட்டு போகுது. ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்கிற கடன், இன்னொரு பக்கம் ஒதுக்கி வச்ச குடும்பம், இப்ப கையில் இருந்த வேலையும் போயிருச்சு. இது எல்லாமே சேர்ந்துதான் ஸ்வேதாவை இரக்கமே இல்லாத ஒரு சைக்கோவா மாத்த ஆரம்பிக்குது. அப்பதான் ஒரு நாள் தன்னுடைய காதலன் கிட்ட ரொம்பவே கொடூரமான ஒரு பிளானை சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது தன்னுடைய குடும்பத்தையே உரு தெரியாம அழிச்சிட்டா அந்த மொத்த சொத்துமே நம்மளுக்கே வந்துரும் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போடுறா. அண்ட் அவளுடைய அந்த கொடூர பிளானுக்கு கென்னத்தும் ஓகே சொல்றான். அப்படிதான் சம்பவம் நடந்த அன்னைக்கு நாள் காலையில ஸ்வேதா தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நாளா பாசமா இருக்கிற மாதிரி ரொம்பவே எமோஷனலா ரொம்பவே அன்பா பேச ஆரம்பிச்சிருக்கா. அம்மா, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு பொய்யான வேஷத்தை போட ஆரம்பிச்சிருக்கா. அந்த பொய்யான பாசத்தை நம்பி பாவம் அந்த அம்மாவும் அன்னைக்கு காலையில தன்னுடைய கணவன் கிட்ட இதை பத்தி பேசுறாங்க. அவர் கொஞ்சம் கோவமா இருந்ததால நீ முன்னாடி போ, நான் ஈவினிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி மட்டும் அன்னைக்கு அனுப்பி வச்சாரு. அம்மா நேர்ல போய் பார்த்த உடனே உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கொடூரமான முகத்தை மறைச்சுக்கிட்டு ரொம்பவே பாசமா அதை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறா ஸ்வேதா. அண்ட் அன்னைக்கு அந்த வீட்டுல கென்னத்துமே இருந்திருக்கான். அவனும் ரொம்பவே பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கொலை திட்டம் இருக்கு அப்படின்னு பாவம் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அந்த 2 பேரையுமே நம்பி ஒரு பெரிய சதி வளையத்துக்குள்ள தனக்கு தெரியாமலேயே சிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த நாளும் கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்சு நைட்டும் வர ஆரம்பிச்சது. சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்த அம்மா என்ன இவ்வளோ டைம் ஆகியுமே அப்பாவையும் தங்கச்சியும் காணோம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஸ்வேதா அவங்களுடைய பக்கத்துல வந்து உட்காந்து ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு மெதுவா அந்த குடும்ப சொத்தை பத்தி பங்கு கேட்க ஆரம்பிக்கிறா. அப்படி அவ அந்த பேச்சை எடுத்த உடனே அம்மாவுடைய முகமெல்லாம் மாற ஆரம்பிக்குது. இவ பாசத்துல எல்லாம் கூப்பிடல, சொத்துக்காக தான் திட்டம் போட்டு கூப்பிட்டுருக்கா அப்படிங்கிற அந்த அதிர்ச்சியான உண்மை அப்பதான் அந்த அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, உனக்கு உன்னுடைய காதலன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு எங்களுடைய சொத்தை நீ கேட்கிற? அப்பா சொன்ன பதில தான் நானுமே சொல்றேன், உனக்கு அதுல இருந்து ஒரு பங்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்றாங்க. இந்த வாக்குவாதம் இப்போ ஒரு பெரிய கலவரமா வெடிக்க ஆரம்பிக்குது. அம்மாவும் பொண்ணும் மாறி மாறி கத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கோவத்துடைய உச்சிக்கே போன அந்த ஸ்வேதா தன்னை பெத்த அம்மா அப்படின்னு கூட பார்க்காம நேரா கிச்சனுக்கு போய் அவ மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு வந்து அங்க நின்னுட்டு இருந்த கென்னத் கிட்ட கொடுத்து என்னுடைய கண்ணு முன்னாடியே இவளை கொன்னுரு அப்படின்னு ஈவு இறக்கமே இல்லாம சொல்ல ஆரம்பிக்கிறா. அவனுமே இவளுடைய பேச்சை கேட்டு அந்த கத்தியை வச்சு எந்த ஒரு பயமுமே இல்லாம ஸ்வேதாவுடைய அம்மாவை கொடூரமா சரமாரியா குத்த ஆரம்பிச்சிருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு அந்த அம்மா சுதாரிக்கிறதுக்குள்ளேயே அவங்களுடைய உடம்புல 26க்கும் மேல கத்தி குத்து காயங்கள். ரத்த வெள்ளத்துல தான் உட்கார்ந்துட்டு இருந்த சோஃபாலேயே துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பெத்த அம்மா ரத்த வெள்ளத்துல துடிச்சு சாகுற அந்த காட்சியை ஏதோ சினிமா படம் பாக்குற மாதிரி ரொம்பவே அசால்ட்டா நின்னு பார்த்துட்டு இருந்திருக்கா இந்த கொடூரி. அப்படியே சில நிமிஷங்களுக்குள்ளேயே அந்த அம்மா துடிச்சு அவங்களுடைய உயிரை விடுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே சேர்ந்து அம்மாவுடைய இறந்த உடலை தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போறாங்க. ஆக்சுவலி ஸ்டீவனுடைய பிளான் என்ன அப்படின்னா, உடலை துண்டு துண்டா வெட்டி டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். கென்னத் அவனுடைய கையில் ஒரு கத்தியை வச்சிருக்க, இவளுமே கிச்சன்ல இருந்து இன்னொரு கத்தியை எடுத்துட்டு வரா. அண்ட் அப்படி பாத்ரூம்ல இழுத்துட்டு போய் வச்சு தன்னுடைய அம்மாவை, சொந்த அம்மாவை துண்டு துண்டா வெட்ட ஆரம்பிக்கிறா. அப்படி அவங்க வெட்ட ஆரம்பிக்கும் பொழுது சடனா காலிங் பெல்லுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. நினைச்சு பாருங்க ஸ்டே, அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு. வீட்டுக்கு வெளியில நின்றுட்டு இருக்கிற அப்பாவும் தங்கச்சியும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தன்னுடைய மகளை பார்க்க போறேன் அப்படின்னு அப்பாவுமே, தன்னுடைய அக்காவை பார்க்க போறோம் அப்படின்னு தங்கச்சியும் சந்தோஷமா அங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. பட் வீட்டுக்குள்ள தாம் பெத்த பொண்ணு ஒரு முழு அரக்கியா சைக்கோவா மாறி நிக்கிறா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்ப காலிங் பெல் நிக்காம அடிக்கிற சத்தத்தை கேட்டதுமே எந்த ஒரு பயமுமே இல்லாம அவளுடைய லவ்வர் கென்னத் கிட்ட, இங்க பாரு, அவங்க 2 பேருமே உள்ள வந்த உடனே கையில வச்சிருக்கிற இந்த கத்தியை வச்சு அவங்களையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்றா. சோ இப்ப மெதுவா மெயின் டோர் கிட்ட வந்து தன்னுடைய முகத்துல எதுவுமே நடக்காத மாதிரி காமிச்சுக்கிட்டு கதவை திறந்து அப்பாவையும் தங்கச்சியும் உள்ள வர சொல்றா. அவங்களும் சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படி அவங்க உள்ள வந்ததுமே ஸ்வேதா
மெயின் டோரை லாக் பண்றா. வீட்டுக்குள்ள போன ஸ்வேதாவுடைய தங்கச்சி சுப்ரியாவுடைய கண்கள் அப்படியே வீட்டை சுத்தி பார்க்க ஆரம்பிக்குது. அண்ட் அடுத்த நொடி சோஃபால இருந்த ரத்த வெள்ளத்தை பார்த்து அப்படியே பயத்துல அலற ஆரம்பிக்கிறா. பட் அந்த சத்தம் கேட்டதுமே ஒளிஞ்சிருந்த கென்னத் வெளியே வந்து கையில வச்சிருந்த கத்தியால சரமாரியா வெட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த அப்பா பதறி அடிச்சுட்டு தன்னுடைய மகளை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. அந்த நேரத்துல தான் இந்த அறைக்கு ஸ்வேதாவும் அவளுடைய கையில வச்சிருந்த கத்தியை வச்சு தன்னுடைய அப்பா அப்படின்னு கூட பார்க்காம அவரை வெறித்தனமா குத்த ஆரம்பிச்சிருக்கா. தான் உயிரா நினைச்ச பெத்த பொண்ணே தனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்றதை பார்த்து அவரு நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுகிறாரு. தங்கச்சியும் உடம்புல பட்ட கொடூரமான காயங்களால தரையில விழுந்து துடிச்சிட்டு இருக்கா. பார்த்தவரு எப்படியாவது வெளியில தப்பிச்சு போய் இந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்னு தன்னுடைய முழு பலத்தையும் திரட்டி பூட்டியிருந்த அந்த கதவை திறந்துகிட்டு படிக்கட்டுகளை நோக்கி அலறி துடிச்சுட்டே ஊர்ந்து போக ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அப்பதான் நம்ம இன்ட்ரோல சொன்ன விஷயங்களும் நடக்க ஆரம்பிச்சது. இவங்க 2 பேருமே போட்ட மொத்த பிளானுமே அப்பாவால கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இனிமேல் இங்கிருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. ஆனா அப்படி தப்பிக்கிறதுக்கு முன்னாடி சுடுதண்ணில மிளகாப்புடிய கலக்கி வேகமா வீட்டை சுத்தி ஃபுல்லா ஊத்தி விட்டுருக்காங்க. இப்படி ஸ்வேதா கொடுத்த இந்த கன்ஃபெஷனை வச்சு போலீஸ் ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்றாங்க. அவ அரெஸ்ட் ஆன அடுத்த 2 நாளையே தலைமறைவா சுத்திட்டு இருந்த கென்னத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அவள மாதிரியே இவங்கிட்டையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 2 பேர் கொடுத்த கன்ஃபெஷன்லயும் நிறைய வேரியேஷன் இருந்துச்சு. அதனால கென்னத்தை பாலிகிராஃப் டெஸ்ட், நார்கோ அனாலிசிஸ், அப்புறம் பிரைன் மேப்பிங் அப்படின்னு எல்லா டெஸ்ட்டுக்குமே உட்படுத்துறாங்க. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே இந்த பிளானை ரீசெண்டா எல்லாம் போடல, பல நாட்களா திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாம கென்னத் அவன் ஆரம்பிக்க போறதா சொன்ன அந்த கிளவுட் கிச்சன் பிசினஸ்க்காக அவங்க தங்கியிருந்த அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு ஃபிளாட்டை ரெண்டுக்கு வாங்கியிருந்தான். பட் அங்க உட்காந்து பிசினஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்காம இந்த கொலைகளை எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் தீவிரமா திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கான். நம்ம எல்லாருமே ஏஐ சாட் ஜிபிடி இந்த மாதிரி விஷயங்களை எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருந்தா அதை கேட்கவோ இல்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்தா அதை சால்வ் பண்றதுக்கு தானே கேட்போம். ஆனா இவன் ஒரு படி மேல போய் கொலைகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஏஐ கிட்டே ஐடியா கேட்டிருக்கான். பட் நேரடியா கேட்டா ஏஐ பதில் சொல்லாது அப்படிங்கிறதுக்காக இன்டைரக்டா வீட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டாங்க அப்படின்னா எப்படி சமாளிக்கிறது, கை கிழிச்சு ரத்தக்கரை கீழே படிஞ்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பல கேள்விகளை ஏஐ சாட்ல இந்த கொலை பண்றதுக்காகவே கேட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ எல்லா ரிப்போர்ட்ஸுமே கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் போலீஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கேஸ் கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்கு, தீர்ப்பு இன்னும் வரல. எஸ்டிஏ இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விழிப்புணர்வு இருக்கு. பெத்தவங்க குழந்தைங்க மேல வைக்கிற பாசம் தப்பு கிடையாது. ஆனா அவங்க தப்பான பாதையில போறப்ப, குறிப்பா நம்மளுக்கே தெரியாம நம்மளுடைய பேர்ல பல லட்சம் ரூபாய் லோன் எடுக்கிறப்ப என் பொண்ணு தானே அப்படின்னு எமோஷனலா விடாம லாஜிக்கா யோசிச்சு ஒரு ஸ்ட்ராங்கான பவுண்டரியை செட் பண்ணியிருக்கணும். ஒரு நாள் திரும்பி வருவா அப்படிங்கிற அந்த பெத்தவங்களுடைய கண்மூடித்தனமான நம்பிக்கை அவங்களுடைய உயிருக்கே ஒள வச்சிருக்கு. அதே மாதிரி எந்த ஒரு உண்மையான காதலுமே பெத்தவங்களை வெட்டி கொன்னுட்டு அந்த ரத்த கரையோட ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க சொல்லாது. கென்னத் அவனுடைய சுயநலத்துக்காக ஸ்வேதாவை ரொம்பவே ஈஸியா பிரைன் வாஷ் பண்ணிருக்கான். சோ காதல் அப்படிங்கிற பேர்ல உங்களை யாராவது உங்களுடைய குடும்பத்துக்கு எதிராக திருப்புறாங்க அப்படின்னா அங்க ஒரு நிமிஷம் லாஜிக்கா யோசிங்க, அது காதல் இல்ல, மிகப்பெரிய ஆபத்து. அண்ட் நம்மளுடைய மல்டி டேலண்டட் எஸ்டிஐஸ் பல வேலைகளை சைட்ல அப்படியே பார்த்துட்டு வீடியோ கேட்டுட்டு இருக்கிற நீங்க, சமைச்சிட்டு இருந்தாலும் சரி, துணி முடிச்சிட்டு இருந்தாலும் சரி, வீட்டை கூட்டிட்டு இருந்தாலும் சரி, ஆர் ஆபீஸில் உட்காந்து ஹெட்போன்ஸ்ல இந்த வீடியோவை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு ஒரு கம்பெனினா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா எனக்காக ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் இனிமேல் வீடியோ பிளே பண்ணும் பொழுதே வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பிளே பண்ண ஆரம்பிங்க. உங்களை தான் சொல்ற எஸ்டிஐ, இப்பவே போன் எடுத்து லைக் கொடுத்துருங்க. ஓகே, கொடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான கேஸ், யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.